இங்க பூமியில இருக்க மக்கள் எல்லாம் 8000 அடிக்கு மேலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இன்கேஸ் இவங்க இந்த 8000 அடியை தாண்டி கீழே ஒரு அடி கால வச்சாலும் ரீப்பர்ஸ் அப்படின்னு சொல்ல போற ஒரு கொடூரமான கிரீச்சர் வந்துட்டு இவங்களை கொன்னுரும். ஆக்சுவலா ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த ரீப்பர்ஸ் வந்துட்டு பூமியில இருந்த 95% மக்களை கொன்னுருச்சு. மீதி இதுங்கிட்டு எப்படியே தப்பி போடுச்சு 5% மக்கள் இந்த 8000 அடிக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த ரீப்பர்ஸ்க்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இதுங்களால 8000 அடியை தாண்டி வர முடியாது. அது மட்டும் இல்லாம இதுங்களை கொல்லவே முடியாது. இதுங்க மேல நியூக்ளியர் பாம்பே போட்டாலும் இதுங்க சாகாதுங்க. ஏன்னா இதோட தோல் அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. சோ இதுக்கு பயந்து மீதி இருக்க மக்கள் எல்லாம் 8000 அடி அப்படின்ற சேஃப் ஜோனுக்குள்ள லைனை போட்டுட்டு அங்கங்க சின்ன சின்ன கம்யூனிட்டியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப அந்த கம்யூனிட்டி சேர்ந்த அண்டர் அப்படின்ற ஒரு சின்ன பையன் தெரிஞ்ச இந்த லைனை தாண்டி கீழே வந்து பைனாகுலர் வழியா எதையோ பார்த்துட்டு இருக்கான். சோ இப்படி இவன் பார்த்துட்டு இருக்க, அவ்வளவுதான் அடுத்த செகண்டே இந்த ரீப்பர்ஸ் வந்துட்டு இவனை சென்ஸ் பண்ணிடுது. அப்படி சென்ஸ் பண்ணிட்டு இவனை வெறித்தனமா துரத்த இவன் எப்படியே உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி லாஸ்ட் மினிட்ல அது கையில மாட்டாம அந்த லைனை தாண்டி குதிச்சிடறான். அதுங்களால இதை தாண்டி வர முடியல, திரும்பி போயிருதுங்க. இவன் எதுக்காக அப்படி பண்றான் அப்படின்னா, இவன் லாஸ்டா இவனோட அம்மாவை இங்கதான் பார்த்திருப்பான். சோ தன்னோட அம்மாவை திரும்ப பாத்திர மாட்டோமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவன் இவனோட அப்பாவுக்கே தெரியாம ரிஸ்க் எடுத்து அடிக்கடி இந்த மாதிரி வருவான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. நைட் டைம் கண்டா இவனுக்கு பயங்கரமா மூச்சு வாங்கும். ஓட்டு சிலிண்டர் இருந்தா மட்டும் தான் இவனை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். சோ இதனாலே இவனோட அப்பா அந்த மாதிரி டைம்ல இவனுக்கு ஓட்டு சிலிண்டர் கொடுத்து இவனை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ஓட்டு சிலிண்டர் வந்துட்டு இன்னும் ஒரு வாரம் கூட தாங்காது. சோ இவருக்கு வேற வழி இல்ல, தன்னோட பையனை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த லைனை தாண்டி கீழே போய் ஓட்டு சிலிண்டர் இவர் எடுத்துட்டு வந்துதான் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இவர் இருக்கு. அது இல்லாம இந்த ஊர்ல நீனா அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க பல வருஷமா அந்த ரீப்பர் எப்படி கொல்றதுன்னு சொல்லிட்டு பல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கிட்ட அந்த ரீப்பரோட ஷெல் இருக்கு, ஐ மீன் தோல் இருக்கு. அந்த தோலை எப்படியாவது தொலைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க பல விதமான புல்லட்டை வச்சு எவ்வளவு ஷூட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அதுக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஆகல. சோ இப்படி இருக்க இந்த ஊர்லயே கேட்டி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. இவ எப்ப பார்த்தாலும் இந்த சின்ன பையன் இருக்கால அண்டர், அவனோட அப்பா பின்னாடி சுத்திட்டு இருப்பா. சோ இப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக அந்த ஓட்ட சிலிண்டர் எடுக்கிறதுக்காக இவங்க வாழ்ந்துட்டு இருக்க 8000 அடி அப்படின்ற சேஃப் ஜோனை தாண்டி கீழே போறாங்க. இவங்க சேஃப்டிக்காக வெப்பன்ஸோட நல்லா ஆர்மர் எல்லாம் போட்டுட்டு போறாங்க. இவங்க 3 பேர் அதுங்க கண்ணுல படாம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே 7000 அடிக்கு வந்துடுறாங்க. அப்படி இவங்க வந்த அடுத்த செகண்டே அந்த ரீப்பர்ஸ் வந்துட்டு இவங்களை சென்ஸ் பண்ணிடுது. அப்படி சென்ஸ் பண்ணிட்டு இவங்களை வெறித்தனமா துரத்த ஆரம்பிச்சிருது. இவங்களுக்கோ இப்ப தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. ஏன்னா இப்போ இவங்க 7000 அடியில இருக்காங்க. இவங்க ஓடி 8000 அடிக்குள்ள போறது அப்படின்றது இம்பாசிபிள். அப்பதான் இவங்க லக்கிலி அங்க ஒரு ரோப் காரை பாக்குறாங்க. அப்படி பார்த்த அடுத்த செகண்டே அதை ஆன் பண்ணி இவங்க 3 பேர் எப்படி அந்த ரோப் கார்ல ஏறிக்கிட்டு அந்த ரீப்பர்ஸ் கையில மாட்டாம லாஸ்ட் மினிட்ல 8000 அடி அப்படின்ற சேஃப் ஜோனுக்குள்ள வந்துடுறாங்க.